நிறைய பேருக்கு பல வருஷமா சோரியாசிஸ். இந்த சோரியாசிஸ் நிறைய பேருக்கு மருந்து எடுக்கும் போது ஸ்டேபிள் ஆகுது, திருப்பி விட்டா வந்துடுது. மருந்து எடுக்கும் போது நல்லா இருக்குது, திருப்பி விட்டா வெளியே வந்துடுது. ஒரு சிலருக்கு மருந்து எடுத்தாலையும் அடங்காத, மருந்து எடுக்கும் போது அதிகமாயிடும். ஒரு சிலருக்கு மருந்து எடுக்கும்போது சொல்றாங்க, ஐயா ரொம்ப சிவியரா அதிகமாயிடுச்சு, எரிச்சல் அதிகமாயிடுச்சு, இன்னும் நிறைய பரவிடுச்சுன்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய 40 வருஷ ஆராய்ச்சி மருந்து அற்புதமா 15 நாள் சந்தோஷமாயிருவாங்கன்னு சொன்னீங்களே, இது எப்படி எந்த வகையில சாத்தியம் ஐயா? சரி, வணக்கம். ஏவிஎம் ஹெர்பல் சார்பா உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய டாக்டரில் வந்து இந்த ஒரு செட்டே கொடுத்துருவாங்க. யாராவது வந்து சொரியாசிஸ்ன்னு வரும்போது அந்தளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி வச்சுட்டோம், மருந்துகள் செஞ்சு வச்சுட்டோம். என்னென்னா இந்த 10th 12th எக்ஸாம் வரும் பொழுது பொடுகு வரும். அந்த பொடுகு வர்ற காலத்துல அந்த பொடுகு சரியா கட்டுப்படுத்தாம விட்டா அது சொரியாசிஸா மாறுது. அதுபோக மென்டல் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும் போது சொரியாசிஸ் வருது. அவங்களுக்கு தான் மன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வருது. அடுத்தபடியா சன்ஃப்ளவர் ஆயில்ங்கிற பேர்ல பெட்ரோலியம் எண்ணெய் சில இடங்கள்ல விற்கப்படுது. அதை வந்து எண்ணெய் விலை கம்மியா இருக்குன்னு வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த சொரியாசிஸ் வருது. ஏன்னா ஹோமியோவில் வந்து சொரியாசிஸுக்கு மருந்தே பெட்ரோல் தான். பெட்ரோலியம் அப்படிங்கிற மருந்து தான் சொரியாசிஸை ஹோமியோவில் குணப்படுத்துது. அப்போது சொரியாசிஸ் வர்றது காரணமும் பெட்ரோல் உள்ளே போகிறதுனால தான். அந்த பெட்ரோல் வாசனை அதிகமாக சுவாசிக்கிறது, அல்லது இந்த போலி பெட்ரோலியம் எண்ணெயே சமையல் எண்ணெய்ன்னு விற்கிறவங்ககிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்றது, இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நீண்ட நாள் கழிவுத்தேக்கம் ஆகும் பொழுது, குடலில் கழிவுத்தேக்கம் ஆகும் போதும் அது வேறொரு தோல் நோய் இருந்து கடைசியில் சொரியாசிஸை இப்போ மாறிடுது, கூட மென்டல் ஒரிஸ் இருந்தால். ஆனால் அந்த சொரியாசிஸுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, உடல் வறட்சியை தணிக்கக்கூடிய, உடல் வறட்சியை நீக்கக்கூடிய மருந்து கொடுக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் நீண்ட நாள் ஆராய்ச்சி பண்ணி வறட்சி, வெடிப்பு, இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ தோல் வறண்டு போகுது, வறண்டு போன தோலை மென்மையாக மாற்றணும், பழையபடி எண்ணெய் பசையுள்ள தோலை நம்ம மாற்றணும். இதுதான் இதில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டே. அப்போது அந்த வறண்டு இருக்கக்கூடிய தோல் மேலும் மேலும் வளர்ந்து 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 அந்த வறட்சியே வளர்ந்து கட்டி கட்டியாக பீஸ் பீஸாக வந்து பிச்சு எடுத்தால் வர்ற அளவுக்குலாம் வந்துடுது. காரணம் என்னென்னா, சரியான சிகிச்சை கிடைக்காம ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸுக்கான மருந்தை சாப்பிட்டு நாள் போக்கிடுறாங்க. சில சமயம் சில ஆங்கில மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது குணப்படுத்த முடியல, ரொம்ப நாளாக இருக்குன்னு போல மருந்து கொடுத்து பார்த்துட்டு ஸ்டீராய்டு கொடுத்துட்றாங்க. அப்படி ஸ்டீராய்டு சாப்பிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸ்டீராய்டு கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகுன்னா, சாப்பிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டனாவே அடுத்த நாள் இருக்காது, நல்லானமா தெரியும். அப்புறம் பார்த்தோன்னா அந்த மருந்து சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும், இன்னொன்று சாப்பிட்ற வரைக்கும். அது நிறுத்தின உடனே பயங்கரமாக வந்துடும். அப்போ அவ்வளவு முத்தி போயும் வர்றாங்க. அப்போ ஸ்டீராய்டு சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாச்சும் உடம்பும் ஊதி போயிடுது, எலும்பு பலம் குறைஞ்சிருது. அது என்னென்னா, டாக்டர் நல்லா பண்ணணுங்கிற அக்கறையில் வேறு வழி இல்லாமல் ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சித்த மருத்துவத்துலேயும் ஹோமியோபதியிலையும் நீங்கள் நல்ல மருத்துவரை பார்த்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது சொரியாசிஸ் வந்து நல்லா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் கொடுத்தோம்னா 15 நாளில் கண்ட்ரோல் ஆகிடும். அப்படியே ரொம்ப சந்தோஷமாக தான் இப்போ வருவாங்க உள்ள. அடுத்து 3 மாதம் கொடுக்கணும். 3 மாதம் சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருது. இன்னும் ரொம்ப முத்தி போய் வர்றவங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், இவ்வளோதான். அப்புறம் குணமாயிருக்கு, லைஃப் லாங்காக வராது. அந்த வராமல் பண்ணுறதுக்கு உடல் உள்புறத்தை நம்ம சரி பண்ணணும், மனசை சரி பண்ணவும் மருந்து கொடுக்குறோம். மனப்பிரச்சனைகள் நிறையா இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் குறையவும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையவும் மூலிகை மருந்துகள் நிறையா இருக்குது. அதை கொடுத்து இந்த மருந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடுது. அதனால் சித்த மருத்துவத்திலையும் ஹோமியோபதியில் மட்டும்தான் முழுமையாக குணப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் எல்லா சொரியாசிஸ் யாருக்கு வந்தாலும் இந்த மாதிரி வந்துடணும். அப்போது அந்த வறட்சியை நீக்கி வெடிப்பு குறையிறதுக்கான காம்பினேஷனை நாங்கள் ரொம்ப காலமாக எதை செஞ்சு பார்த்து நல்ல மருந்து கிடைச்ச உடனே இதை எல்லாத்துக்கும் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சுட்டேன். இப்போ நம்ம வேறு யோசனையே பண்ண வேண்டியதில்லை. சொரியாசிஸ்க்கு ஒரு செட் எடுமா அப்படின்னா எடுத்துருவாங்க. அதை எடுத்து நம்ம கொடுத்தாச்சுன்னா அது அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரே மாதிரி கொடுத்து பழக்கிட்டோம். இது மிகுந்த பலன் அளிக்கிறது. 3 மாதம் 6 மாதத்துல நல்லாயிருது. 15ஆவது நாள் பயங்கர சந்தோஷத்தோடு வந்துடுவாங்க. உடம்பு ஊரம் இருக்கிற ஒருத்தர் நம்ம இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி என்ன இந்த லேகியும் காலை இரவு உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு 2 மாத்திரை சாப்பிட்ணும், உணவுக்கு பிறகு பாலில் ஒரு மாத்திரை சாப்பிட்ணும். இந்த எண்ணெய் வந்து சொரியாசிஸ்க்கான ஒரு கூட்டுக்கு மருந்து. இது வந்து சிரட்டை தைலம். இந்த சிரட்டை தைலத்தையும் இதையும் கலந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க உடம்பு ஊரம் பூசணும். பூசினா 15ஆவது நாள் அந்த வட்ட வட்டமாக மூஞ்சி எல்லாம் எல்லாம் மாறிடுது, நல்லாயிடும். வெறும் இதுதான் என்ன கொடுத்துட்டு இருக்கும்போது என்னன்னா, சாதாரண சொரியாசிஸ் நல்லா இருக்குது. அதோட சிரட்டை தைலம் சேரும் பொழுது வேகமாக குணமாயிருது. அது மேல் பக்குகள்லாம் அதிகமாக வெடிச்சு எல்லாம் உளுந்து அப்படியே ஸ்மூத் ஆகிட்டு வருது.
அப்புறம் இந்த எண்ணெய் தொடர்ந்து நீங்க தேய்ச்சிட்டு வரும் பொழுது தோல் வெளிப்புக்கமா இருந்து ஸ்மூத் ஆகும். உள்ள இருந்து அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கும் வெடிப்பை நீக்கக்கூடிய இந்த மருந்துகள் உள்ள இருந்து நல்லா பண்ணிட்டு வரும். அதுக்கு இந்த சொரியாசிஸ் லேகியம், இந்த 2 மாத்திரை உணவுக்கு முன் சாப்பிடணும், உணவுக்கு பின் ஒரு மாத்திரை பாலில் சாப்பிடணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், நிறைய மருந்தும் கிடையாது. இது போக என்னன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். எனக்கு சளி இருக்குதுங்கம்பாங்க, அது உணவுக்கு பிறகு கொடுத்துருவோம். அப்புறம் சிலருக்கு மலச்சிக்கல் இருக்குதும்பாங்க, அதனால நைட்டு மலச்சிக்கல் கொண்டு கொடுப்போம். மனப்பிரச்சனை இருந்ததா அவங்களுக்கு மனப்பிரச்சனைக்கான மருந்து நம்ம 2 மாத்திரை கொடுத்துட்டோம்னா நிம்மதியாக தூங்கி எந்திரிப்பாங்க. மனப்பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தணிச்சிட்டு வரும். டென்ஷன் இருக்குது அப்படிம்பாங்க சில பேர், எனக்கு என்ன யாரோ டென்ஷன் வருதும்பாங்க. அவங்களுக்கு காலையில் ஒன்று நைட் ஒன்று டென்ஷன் குறையிறதுக்கான ஒரு மாத்திரை கொடுத்துட்டோம்னா ஒரு 15 நாள் கழித்து பார்த்தா டென்ஷனே இருக்காது அவங்களுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தாச்சு நாம. அந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு எல்லா வகையிலையும் மனம், உடல், உணவு எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணும் பொழுது நோய்கள் வேகமாக குணமாயிருது. அதனால் இந்த செட்டு சொரியாசிஸை நிச்சயமாக குணப்படுத்தும். ஐயா, இந்த சோரியாசிஸ் மருந்து எடுக்கும்போது பேஷண்ட் என்ன மாதிரியான உணவு பத்தியங்கள் கடைபிடிக்கணும்? அவங்க இந்த எண்ணெயை முதல்ல மாற்றணும். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தவிர வேற எண்ணெய் சாப்பிடக்கூடாது. நல்லெண்ணெய் கூட மருந்துன்னும் காலத்தில் பத்தியம், நல்லெண்ணெய் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் இந்த சன்ஃப்ளவர், ஆமாம், அந்த சன்ஃப்ளவர் ஆயில்ங்கிற பேரில் உண்மையான சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாமல் பெட்ரோலியம் எண்ணெயை கொடுக்குறாங்க. அது இந்த பின்பக்கத்தில் பிரிண்ட்டும் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க. அது நிறைய ஏழை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் சன்ஃப்ளவர் நல்லது அப்படின்ட்டு போய் வாங்கி சாப்பிட்டு தான் இப்போ நிறைய சொரியாசிஸ் ஆனதுக்கு காரணமே. எப்போ சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் தான் சொரியாசிஸ் கூடி இருக்குது என் லைஃப்பில் தெரியுது இத்தனை ஒரு சமூகத்தில். அதனால் அது ஒரு முக்கிய காரணம். அப்புறம் மென்டல் டென்ஷன், ஒரிஸ் இப்போ நிறைய இருக்குதே. பல காரணங்களால் இன்றைக்கி பார்த்தா யாருமே டென்ஷன் இல்லாமையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் இல்லை. ஒரு 10% பேர் தான் நிம்மதியாக இருப்பாங்க. அந்த ஏதோ ஆன்மீக வழிகளில் மகரிஷிகளுடைய வழிகளில் இருக்கிறவங்க. அதனால் மனம் சார்ந்தும் இந்த நோய் வருது, உணவு சார்ந்தும் வருது. அப்புறம் அதுக்கு சரி பண்ணுறதுக்காக நம்ம மருந்து இதை கொடுக்குறோம். நீங்கள் இதில் அசைவம் இதுக்கும் அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவ உணவில் இருக்கக்கூடிய சில அமிலங்கள் அதையே ஜீரணிக்கிறதுக்கே நிறைய அமிலம் சுரக்கணும். அமிலம் உடலில் அதிகமாகும் பொழுது அது ரத்தத்தில் கலக்கும், அது இங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அமிலத்தை கூட்டும்படியான உணவு வகைகளோ அமிலச்சத்தை உள்ள பொருட்களோ சாப்பிடக்கூடாது. அப்போ அல்கலைன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அல்கலைனாக இருக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடணும். ஆமாம், அது நீங்கள் நெட்டில் கூட பார்த்துக்கலாம் அந்த உணவு வகைகளை. அது மிகப்பெரிய பாடமாக இருக்கும். அதனால் உணவு வகைகளில் புளி சாப்பிடக்கூடாது, உப்பை குறைச்சிடணும். அதே உப்பை நீங்கள் கல்லுப்பு வாங்கி வடச்சட்டியில் 1 கிலோ போட்டு இவ்வளோ முருங்கையில் போட்டு அதை நல்லா வறுத்து முருங்கையில் பொடிஞ்சு விழுகும்போது கொட்டிட்டு அப்படி ஒரு 2-3 கிலோ உப்பை இது மாதிரி வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா, அதையும் பாதி உப்பு யூஸ் பண்ணால் நிச்சயமாக வேகமாக குணமாயிடும். தோல் நோய்களுக்கு முழுவதுமே நீர்க்கசிவு வரக்கூடிய தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே உப்பு தான் காரணம். உப்பை குறைச்சா நீர்க்கசிவு குறைஞ்சிடும். அதனால் நம்ம உப்பை வறுத்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே வீட்டில் உப்பை வறுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது தோல் நோய் உள்ளவங்க இப்படி இருந்துக்கணும். அசைவம் வேண்டாம், இப்போ புளிச்சோறு புளிக்குழம்பு வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம். அவ்வளோதான் இதுக்கான பத்தியம். அசைவம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடணுங்கிறது முடியாமல் இருந்ததுன்னா வெள்ளாட்டுக்கறி மட்டும் சாப்பிட்டுக்குங்க, வேறு எதுவும் வேண்டாம். அந்த மாதிரி இருந்துக்குங்க. இந்த நோய்க்கு, மற்ற எல்லா நோய்க்கும் அப்படி இல்லை, இந்த நோய்க்கு அது மட்டும் வேணால் என்னைக்காவது சாப்பிட்டுக்கலாம், மாதம் ஒரு தடவை. மற்றபடி பத்தியமாக சைவமாக இருந்தால் மட்டும்தான் இந்த தோல் நோய்கள் வேகமாக குணமாகும். என்ன நேர்களே, பல வருஷமாக தோல் நோய்யா திரும்ப திரும்ப வந்துடுதா? யோசிக்கவே வேண்டாம், கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருந்து மூலம் இந்த மருந்துகளையும் அவங்க சொல்கிற உணவுகளையும் கடைபிடிச்சிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக அவளுங்க. சோரியாசிஸ் உள்ள பேஷண்ட்டுகள் இல்லை ஸ்கின் டிசீஸ் உள்ள எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.